ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜிடிஎஃப்ஐயை நம்ம மொபைலில் எப்படி ஃப்ரீயாகவே விளையாடுறது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் க்ளவுட் கேமிங் அண்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய க்ளவுட் கேமிங் வரும். பிக்கி க்ளவுட் டெல்லி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இப்போ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தானே இருக்குது. ஃபஸ்ட்டு போனோடனே லாகின் பண்ணணும். நான் லாகின் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் லாகின் பண்ணணுன்னா லாகின் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போங்க. நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் இதில் க்யூ வெயிட் பண்ணணும்னு நிறைய அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு கேமுக்கு 10 ரூபா. நம்ம இதில் வெயிட் பண்ணாலும் ஃப்ரீயாக விளாட்லாம். எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. அவைய போனதுக்கப்புறம் தான் நாம் விளையாட முடியும். சரி, சுற்றுது. இப்போ கொஞ்சம் இப்போவே உள்ளுக்கு போனோடனே இருங்க, அந்த செகண்ட் போகுது, முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் உள்ளுக்கு போவோம். 15 மினிட்ஸ் தான் இதில் விளையாட முடியும். இருங்க, ஜிடிஎஃப் என்ன கண்ட்ரோல்ஸ் இது இருக்கா? இந்த கண்ட்ரோல் தான். எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் பிடிக்க மாட்டேட்டா. ஓரளவுக்கு கண்ட்ரோல்ஸ் நல்லா தான் இருக்கேன். நான் இதில் ஓரளவுக்கு மிஷின் செஞ்சுட்டேன். எனக்கு ரொம்ப கண்ட்ரோல்ஸ் பிடிக்கிறதுன்னா இதுதான் சென்சிட்டிவ். இருங்க, இதை மட்டும் கம்மி பண்ணிடுவோம். இங்கே டிரான்ஸ்பரன்சி இதை வந்துடுச்சு. நம்ம வீடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. மொபைல் விளையாடி பார்த்துருக்கீங்களா? இது நான் தான் விளாட்றேன். சந்தேகமாக இருக்கும். வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். வருதா இல்லையான்னு. ஓரளவுக்கு லோடாக தான் இருக்குது. நான் அப்படி கனெக்ஷனில் வச்சுருக்கிறேன். ரொம்ப லோடாகிற கனெக்ஷனில் வச்சுருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு லோடாகும். நல்ல கனெக்ஷன் வச்சிங்கன்னா, நல்ல ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டேபிளான இன்டர்நெட் கிடச்சிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். என்கிட்ட ஸ்டேபிளான இன்டர்நெட் இல்லை, அதனால தான் இப்படி லோடாது. கண்ட்ரோல்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் தெரியும். உங்களுக்கு கண்ட்ரோல் சொல்லித்தரவா? ஓகே, கண்ட்ரோல் சொல்லித்தரேன். இதுதான் மூவ் பண்ண பட்டன். செஞ்சீங்கன்னா மூவ் பண்ணுவான். இதுதான் ஸ்க்ரீனை இப்படி திருப்பும். அதுக்கப்புறம் இது ஜம்ப் பண்ணுற பட்டன். இதுதான் ஓடுற பட்டன். அடிக்கிற பட்டன். அதுக்கப்புறம் இதுதான் எடுக்கிற பட்டன். நிறைய நீட்ட கன்னெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு கன் தான் இருக்குது. கையெடுப்போம். கையெடு. பக்கத்தில் வேற ஒரு கேங்ஸ்டர் நிற்கிறான். இது இருக்கான் இல்லையா? ஸ்மோக் பிடிச்சிருக்கான். இது என்னது? எழுதியானே கேட்குறான். நீங்கள் ப்ரூஃபில் ஏறணும்னா கிடையாதுல, ப்ரூஃப் கிடையாது. இதை கொடுத்து இந்த காரில் இருக்கவங்க ஐயே எனக்கு வேறு லோடாக ஆரம்பிச்சுன்னா அதனால் எனக்கு ரொம்ப வெறுப்பாகுது. இதில் நிறைய தரம் இருங்க.
எப்படி லோட் ஆகுது? ஏன் லோட் ஆகுது? நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போது தான் லோடா லோடையா? சரிங்க, இந்த வயிறு இருக்குல்ல, இப்படியே கூரைக்கு மேலே லோடாய் ஏறிட்டோம். இதோ இருக்குல்ல, 15 மினிட்ஸ் தான் விளாடலாம். இப்போ தான் 5 மினிட்ஸ் போயிருக்கு. நின்றுக்கிட்டே இருக்கு. ஏய், என்னாச்சு எனக்கு? வட்ட கனெக்ஷன். ஓ, கன்னை கையில் அடிச்சிருக்கேன். ஒன்றும் நடக்காது. சரிங்க, கண்ணை உள்ளே வச்சிடும். போகிற அளவுக்கு நல்ல கனெக்ஷன். இதுதான் ஏறுற பட்டன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா இதுதான் கார் ஏற பட்டன். இந்த வயிறுக்குள்ள இதுதான் இந்த கார் ஏற பட்டன். இது ரியல் ஜிடிஐயா ப்ரோன்னு கேட்டால் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா இருக்காது. கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்காது. இந்த எல்எஸ் தான் இப்படி இருப்பாங்கள்ல, இதான் சரியாகுது. அதுக்கப்புறம் இதான் இன்னும் இருக்கிற பட்டன். அது ஃபோன் எடுக்கிறது. ஃபோனை வைக்கணும்னா பிஏ கொடுத்துருங்க. இது என்ன கேட்டா எனக்கே தெரியல. இது என்ன? இது 3 பட்டன் ஒன்றுக்கும் யூஸ் ஆகலை. அதனால் அப்படியே விட்டுறேன். எப்படி ப்ரோ ஃபார்வேர்ட் போகிறேன் கார்லேருந்து கேட்டால் ஆர்டி இருக்குல்ல, அந்த எப்படி ப்ரோ எப்படி காரில் ஏறினோடனே ஓகே, எப்படி ஓட்டுறது ஃபார்வேர்ட் போடுறதுன்னு கேட்டால் ஆர்டி விடுங்க ஃபார்வேர்டு போவான், எல்டி விடுங்க பேக்வேர்டு வரும். அதுக்கப்புறம் நிறைய இதில் ஒளிவாங்கல, அந்த ஒளிவே காட்டுறேன் எப்படி படா டக்குன்னு போய் ஒளிடா சும்மா ஒளி இல்லை சிப்பண்டு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நின்றா தான் இதை ஒழிஞ்சிட்டேன். பார்த்தீங்களா, இப்படி போக போக போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் அதுலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் சும்மா போனாலே எப்படி ப்ரோ எய்ம் வைக்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ எய்ம் வச்சு காட்டுறேன். நெட்டி போட்டிலே போடுறதுக்குலாம் ஓகே. இந்த கனெக்ஷன் இப்படி லோட் ஆகுது. இப்படி இப்படி நேரம் நின்றுக்காங்க. அதுக்கப்புறம் எல்டியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டியை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா சுடுவோம். ஓகே ஓகே. அவன் என்னோட முட்டை வரானா? இங்கே ஒருத்தன் பாருங்க வர மாதிரி இறங்கி ஓடிட்டான். இப்போ ஓரளவுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. தெரியலை. சரி ப்ரோ, எப்படி ப்ரோ கேம் சேவ் பண்ணுறதுன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாது. ஃபோன் எடுத்துக்கோங்க, முதல்ல இதுக்கு கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இது இருக்குல்ல, இது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏ கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ சேவ் ஆகிடுச்சு. நாளைக்கு நான் மினிட்ஸ் கிடச்சி வந்தேன்னா அங்கே இருந்தால்
தான் வரும். மித்து காட்டுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கல. நானே கண்டுபிடிக்க. இப்போ அங்கே பாருங்க, அந்த பிளக்குள்ளே பாருங்க, ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குங்க. இதுக்கு மேலே ஏறி புல்லட் 12 ஆயிடுச்சு. இது நானே கண்டுபிடிச்சதான்னு தெரியல. சும்மா சுட்டு பார்த்துட்டு சும்மா ஏறினேன். திரும்ப செஞ்சு சுட்டுறேன். நல்லா சுடுறேன். நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இது மேலே திரும்ப ரீலோட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னே தெரியல. என்ன மரத்தில் ஏறிட்டா? எனக்கே இப்போதான் தெரியும் எப்படி மரத்தில் ஏறினேன். ஒரு தடவை கார் ஓட்டி காமிக்கவா? இப்பெல்லாம் போடுறது இருந்து இறங்குவோம். அதுக்கு மேலேயால் ஏறிப்போம். ஏன் சும்மா ஏறுறேன், நீங்கள் ஏறிடாதீங்க. எது ப்ரோ இன்னும் காமிக்கிறீங்களே? இல்லை இருங்க, இதோ காமிக்கிறேன். என்ன மேலுக்கு போகிறா அந்த மேலுக்கெல்லாம் போவேன்னா சரி, எடுத்த ஒன்று இருக்குல்ல, அதுதான் இது. கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ நான் எதில் செலக்ட் பண்ண நிறைய இருக்கும், அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செலக்ட் பண்ணுவேன்னா என்னென்னா அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கல, பி கொடுத்தீங்கன்னா போயிடும். ஏறுறதுக்கு நெட்வொர்க்கும் நல்லதில்லை. ஏறா ஏறு 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 இந்த போலீஸெல்லாம் வருவாங்க. நான் நிறைய தரம் சமாளித்ததில்லை. சுற்றுவோம். சும்மா சுட்டேன், எல்லாருக்கும் பயந்துட்டு ஓடுறான். பையனு போச்சு என்ன நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய்.